அண்மைச் செய்தி. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 2024 மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை எக்ஸ்பிரஸில் 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதிய வேண்டும் என்றும், கேசவ விநாயகம், நயினார் நாகேந்திரன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி திமுக சார்பில் கிரிராஜன் மனு தாக்கல் செய்துள்ளார். 2024 மக்களவைத் தேர்தலின் போது பாஜகவினரிடமிருந்து ரூபாய் 4 கோடி கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளது. இவர்கள் இருவர் மீதும் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று திமுக சார்பில் மூத்த வழக்கறிஞர் கிரிராஜன் தாக்கல் செய்துள்ள இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரங்கள். கடந்த 2024 ஆண்டு மக்களவை தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக மக்களவை உறுப்பினர் கிரிராஜன் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் கடந்த 2024 ஆண்டு மக்களவை தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. தாம்பரத்துல பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில திருநெல்வேலி தொகுதியில போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் அவரது தொகுதி வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக பாஜக முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறை உத்தரவிடக் கோரி கிரிராஜன் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். இதில் இந்த விவகாரம் தொடர்பாக நயினார் நாகேந்திரன், முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த விவகாரத்துல சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும், இது தொடர்பாக மூல வழக்கு பதிவு செய்தும் இந்த விவகாரத்துல அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை என மனுவில குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்துல ஆரம்பகட்ட விசாரணை நடத்துவது கட்டாயமானது என்பதால் வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என கிரிராஜன் அவர் மனுவில கோரிக்கை வைத்துள்ளார். நயினார் நாகேந்திரன், கேசவ விநாயகம் பாஜகவை சேர்ந்தவர்களாக இருப்பதால் இந்த விவகாரத்துல அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அமலாக்கத்துறை மீது மனுவில குற்றச்சாட்டு வைத்துள்ளார். எனவே இவர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும், நீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் மனுவிலே கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மனு இன்னும் 2 நாட்களுக்குள் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.